லவ் மேக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். லவ் கில்ஸ். காதல் தோல்வி ஒருத்தரை பைத்தியமாக்கும், கருமாதிக்கு வழி காட்டும். இந்த வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால் காதல். அது நம்ம மற்றவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு தான், அதோட பிரதிபலிப்பு தான் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காதலை எவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ அழகாக பார்த்துக்கணும். என்ன மச்சான் மூஞ்சி தொங்கிட்டு இருக்குது? லவ் பண்ணேன், அதான் மூஞ்சி இப்படி இருக்குது. பெரிய எப்படி சொல்கிறதுனே தெரில மச்சான். சபா இப்பவே கண்ணை கட்டுது. காலையில் ஏந்துக்கவே மாட்டேன். 5 மணினா நானே தெரியாது எனக்கு. அவர் மிஸ்டு கால் தான் கொடுப்பா, உடனே எடுப்பேன். அதே மற்ற யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அப்படியே லாக் பட்டன் அழுத்திட்டு பத்துருவேன். என் ஃபோன் எத்துதே இல்லையடா நீ. உன் ஃபோனு நான் ஏன்டா எடுக்கணும்? உண்மையை சொல்லணும்னா இவனுக்கு தான் நேரம் சரியில்லை. கட்டத்தில் இருக்க வேண்டிய கிரகமெல்லாம் கட்டிங் போட்டு சுற்றிட்டு இருக்கு. நல்லா சுற்றி இருந்தீங்களேடா. அப்படிதான் இருக்கும் ஆரம்பத்தில். அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். லவ்னா இதுதான் அப்படின்ற மாதிரியே பேசுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. டெய்லி லவ் ஸ்டேட்டஸு. எங்கள் ஸ்டேட்டஸ் கூட பார்க்க மாட்டார் சார், ஆனால் டெய்லி லவ் ஸ்டேட்டஸ். 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி எடுத்து ஃபோட்டோ போடுறது என்ன எல்லாம் பண்ணியிருந்தியப்பா. இப்போ என்னப்பா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏன் அப்படி பண்ணனா நீங்களாம் எனக்கு கலாய்ப்பீங்க கும்பலாம், அதனால அப்படி இருந்தேன். இப்போது மியூட் போட்டு போடுவோம் மச்சான் உங்களெல்லாம் ஸ்டேட்டஸு. அதான் அவள் என்ன மியூட் போட்டான், முடிஞ்சிச்சு மொத்தமாக போட்டான். பிளாக் பண்ணுறா பாரு, ஒரே ரிங்லேயே கட் ஆகிடும் அந்த மாரி பிளாக் லிஸ்ட்டு. ஆனால் ஒன்று மச்சான், அப்படியே கூட்டின்னு வந்தீங்க பாரு வெளியே, சும்மா ஷோவா இப்போ தான் ஜாலியாக இருக்கிறேன். சில்லாரு அது ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா அடுத்த லவ் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நம்ம பசங்களோட இருந்துன்னு ஜாலியாக இருந்துக்கிறேன் நான். எனக்கு வேறு எந்த பழக்கமும் இல்லை மச்சான், அதனால தான் இப்படி தொங்கி போய்க்கிறேன். வேறு எதனா பழக்கம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே மறந்துடுவேன். இப்போ எதுவுமே வரல, கற்றுக்கூட முடியல. எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி வச்சுக்கிறேன்னா எதுவும் பண்ண மாட்டேன்னு. பாக்குட்டு இத்தனை நாள் நல்லா லாக் ஆயிருந்த, நல்லா ஃப்ரீ ஆகிட்ட. அவள்தான் மச்சான், ஜாலியாக இரு. நாங்கள் ஃபோன் பண்ணால் ஸ்பீக்கிங் டு சம்மன் எல்ஸ்னா வெளில போகலாம் வாடான்னா வர்றது இல்லை. உங்கள் கால் கூடயே தான் இருப்பேன், ஆனால் எங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன், கால் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் எங்கள் கால் எடுப்பேன், எங்கள் கூட வெளில சுற்றுவேன், ஜாலியாக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒன்று எழுதின ஞாபகதா? ஸ்கூலில் படித்தோம் அப்போ. சரி சரி. ஒன்று சொன்னியேன், போதுமே பெண்ணு நீ தந்த காயம் இது, இப்போ அதான் இருக்குது. பெரியவங்க சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம். அவங்க ஏன் நண்பனை விட்டாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கு தெய்வம். போதுமே பெண்ணே நீ தந்த காயம் மகிழ்ச்சி.